ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜியோ, ஏர்டெல், விஐ மற்றும் பிஎஸ்என்எல் சிம் எப்படி பிளாக் பண்ணுறது மற்றும் பிளாக் பண்ண சிம்மை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க சிம் கார்டு தவறுதலாக தொலைஞ்சு போயிட்டாலோ அல்லது உங்கள் மொபைல் ஃபோனோட சிம் கார்டு திருட்டு போயிட்டாலோ உடனடியாக நீங்கள் சிம்மை பிளாக் பண்ணணும். அப்போ தான் அந்த சிம்மை யாரும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி நீங்க டெம்பரரியா பிளாக் பண்றதுனால ஒரு ப்ராப்ளமும் வராது. இன்கேஸ் மொபைல் நம்பர் திரும்ப கிடைச்சா நம்பரை நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை கிடைக்கலனா ஸ்டோர் போய் அதே நம்பரை திருப்பி வாங்கிக்கலாம். ஸோ அது சிம் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க ஜியோ யூசரா இருக்கீங்கன்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணியும் பிளாக் பண்ணிக்கலாம். இல்லைனா டைரக்டா வெப்சைட்ல போயிட்டு பிளாக் பண்ணலாம். இல்லைனா பக்கத்துல இருக்கிற ஜியோ ஸ்டோர் போயும் கூட உங்களோட நம்பரை பிளாக் மற்றும் ரீஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஜியோ வெப்சைட்ல பிளாக் பண்றதுக்கு www.jio.com அப்படின்னு டைப் பண்ணி வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்சைட் ஓப்பன் ஆனதும் மொபைலில் கிளிக் பண்ணீங்கன்னா ரீசார்ஜ் ஆர் பே பில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும். அதுக்கும் கீழே சிம் லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு உங்கள் ஜியோ நம்பரை டைப் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தா மெயில் இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் நம்பர் ஆப்ஷன் வரும். அதில் உங்களோட நம்பர் இல்லைனா மெயில் ஐடி கொடுத்து ப்ரொசீட் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க வெரிஃபிகேஷனுக்காக. ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா சிம்மை பிளாக் பண்ணணும்னா சிம் லாஸ்ட்னு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். இல்லைனா சிம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சிம் ஃபவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா போதும், சிம் ஆக்டிவேட் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு தொலைஞ்சு போன சிம் கார்டு கிடைக்கலனா நீங்கள் டைரெக்டாக பக்கத்தில் இருக்கிற ஜியோ ஸ்டோர் போயிட்டு போகும்போது ஆல்டர்னேட்டிவ் நம்பர் மற்றும் உங்களோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் கொடுத்து நம்பரை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு 50 ரூபாய் மட்டும் சார்ஜஸ் எடுப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஆக்டிவ் பிளானில் இருந்தால் ரீசார்ஜ் பண்ண வேண்டாம். உங்கள் புது நம்பருக்கு பழைய பிளான் ஆட் ஆகிரும். 4 மணி நேரத்துக்குள்ள சிம் ஆக்டிவேஷன் ஆகிரும். உங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எம்எஸ் சர்வீஸ் மட்டும் 24 மணி நேரத்துக்கு பிளாக்ல இருக்கும். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சிம் ஆக்டிவேஷன் ஆயிரும். MyJio ஆப்பில் உங்கள் நம்பரை பிளாக் இல்லைனா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு MyJio ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டாப்பில் சர்ச் பார் கொடுத்துருப்பாங்க. சர்ச் பாரில் சிம் லாஸ்ட் கொடுத்தா போதும், உங்களுக்கு சிம் லாஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் ட்ராப் டவுனில் காட்டும். அதில் போயிட்டு உங்களோட ஜியோ நம்பர் டைப் பண்ணி வெரிஃபை கொடுக்கணும். ஜியோ நம்பர் நீங்கள் டைப் பண்ணுறது மிஸ் ஆன நம்பர் டைப் பண்ணணும். கொடுத்தீங்கன்னா மெயில் இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் நம்பர் ஆப்ஷன் வரும். அதில் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் இல்லைனா மெயில் ஐடி கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓடிபி கொடுத்ததும் நெக்ஸ்ட் பேஜில் சிம் பிளாக் பண்ணணும்னா சிம் லாஸ்ட்னு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. இல்லைனா சிம் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா சிம் ஃபவுண்டுன்னு உங்களுக்கு ஆப்ஷன் வரும். அது சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா போதும், சிம் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜியோ கஸ்டமர் கேர் கால் பண்ணுறதுக்கு 199க்கு கால் பண்ணலாம். இல்லை வேறு நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நெட்வொர்க்லேருந்து கால் பண்ணுறதுக்கு 1800889999 இந்த நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி ஜியோ கஸ்டமர் கேர் ரீச் பண்ணலாம். இல்லை MyJio அப்ளிகேஷனாக இருந்தால் டைரெக்டாக நீங்கள் சஸ்பெண்டும் பண்ணிக்கலாம், ரெஸ்யூமும் பண்ணிக்கலாம். ஆன்லைன் சேட் ஆப்ஷன் கூட அவைலபிள் தான். jio.com வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைவ் சேட் அவைலபிளாக இருக்கும். இல்லை டைரெக்டாக நீங்கள் ஜியோ ஸ்டோர் விசிட் பண்ணியும் உங்களோட ஐடி ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் உங்களோட நம்பரை வாங்கிக்கலாம். இமெயில் ஆப்ஷன் கூட உங்களுக்கு அவைலபிள் தான்.
care@jio.comக்கு நீங்க மெயில் பண்ணலாம். ஸோ அடுத்ததா ஏர்டெல் நம்பர பத்தி பார்க்கலாம். ஏர்டெல் நம்பர பொறுத்தவரை ஆன்லைன்ல சிம் பிளாக் பண்ற ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளா இல்ல. நீங்க டைரக்ட்டா ஸ்டோர் இல்லன்னா, இமெயில் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா 121@in.airtel.com இந்த மெயில் ஐடியில போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஷேர் பண்ணணும். அதாவது ஏர்டெல் சிம் வந்து நீங்கள் பிளாக் பண்ணுற மாதிரி ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் எடுக்கணும். அதுக்கு உங்களுடைய முழு பெயர், 10 டிஜிட் மொபைல் நம்பர், அதாவது ஏர்டெல் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட அட்ரஸ், கம்ப்ளீட் அட்ரஸ், லாஸ்ட்டாக ரீசார்ஜ் பண்ணது டேட், இல்லைனா எவ்வளோ அமௌண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை கால் டீட்டெயில்ஸ் லாஸ்ட்டாக கால் பண்ண ஒரு 2 ஃபோன் நம்பரு, இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே ரீசன் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். நம்பர் வந்து தொலைஞ்சிருச்சா, இல்லை யாராவது திருடிட்டாங்களா, இல்லை மிஸ்யூஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா, அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த நம்பரை வந்து இமீடியட்டாக வந்து பிளாக் பண்ணணும், எந்த ஒரு மிஸ்யூஸும் நடக்காமல் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு கூடயே உங்களோட வேலிட் ஐடி ப்ரூஃப் வந்து வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் அப்டேட் பண்ணணும். அது உங்களோட ஆதார் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், பேன் கார்டு, இதில் ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணணும். நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணும்போது பேக்கெண்டில் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களோட நம்பரை இமீடியட்டாக வந்து பிளாக் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி பிளாக் பண்ண நம்பரை திருப்பி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் டூப்ளிகேட் சிம் கார்டு வாங்குறதா இருந்தாலுமே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏர்டெல் ஸ்டோரும் போயிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் டைரெக்டாக பக்கத்தில் இருக்கிற ஏர்டெல் ஸ்டோரும் போயிட்டு போகும்போது ஆல்டர்னேட்டிவ் நம்பர் மற்றும் உங்களுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் கொடுத்து உங்களோட நம்பரை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரூ. 50 சார்ஜஸ் மட்டும் எடுப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஆக்டிவ் பிளானில் இருக்கிறதுனால ரீசார்ஜ் எல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. புது நம்பருக்கு பழைய பிளான் அப்படியே ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அது அப்படியே கண்டினியூ ஆயிரும். 4 மணி நேரம் எடுத்துப்பாங்க ஆக்டிவேஷன் டைமு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எம்எஸ் சர்வீஸ் வந்து 24 மணி நேரத்துக்கு பிளாக்ல இருக்கும். 24 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிரும். இவ்வளோதான் வந்து சிம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற ப்ரொசீஜர். உங்களுக்கு புது சிம் கார்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இமெயில் ஆப்ஷன் வந்து பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக ஏர்டெல் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி உங்களோட நம்பரை நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். ஏர்டெல் கஸ்டமர் கேருக்கு ஏதாச்சும் ஒரு ஏர்டெல் நம்பர்லேருந்து கால் பண்ணுறீங்கன்னா 121 இல்லைனா 198 இந்த 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை ஏர்டெல் நம்பர் அவைலபிளாக இல்லை, அதர் நெட்வொர்க் நம்பர் வச்சுருக்கீங்கன்னா 1800 103 4444 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணலாம். விஐ நம்பரை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம், வெப்சைட்லையும் நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா விஐ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு மெனு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் ரிப்போர்ட் சிம் லாஸ்ட் ஆர் ஸ்டாலன் ஆப்ஷன் கொடுத்தா பிளாக் யுவர் சிம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நம்பர் வந்து கேட்பாங்க. உங்களோட பிளாக் பண்ண வேண்டிய விஐ நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஆல்டர்னேட் நம்பர் இல்லைனா மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஓடிபி ரிசீவ் ஆனதும் ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு ரீசன் வந்து நீங்கள் கொடுக்கணும். சிம் லாஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். ஃபைனலாக உங்களோட சிம் வந்து நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். இதுவே வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா விஐயில் வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஜஸ்ட் உங்களோட ப்ரௌசர் பேஜில் போய் விஐன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணி அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு சிம் லாஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு பிளாக் யுவர் விஐ நம்பர்னு ஆப்ஷன் காட்டும். அதில் போயிட்டு உங்கள் மிஸ் ஆன விஐ நம்பரை கொடுத்தா உங்கள் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் இல்லைனா மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ரிசீவ் ஆன ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ரீசன் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க, சிம் லாஸ்ட் அப்படின்னு. ஃபைனலாக உங்களோட நம்பர் வந்து சிம் பிளாக் ஆயிரும்.
பிளாக் பண்ண உங்களோட விஐ நம்பரை திருப்பி ரீஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஆன்லைன் மெத்தட் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ இமெயில் ஆப்ஷன் மூலமாக வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கஸ்டமர் கேர் @vodafone idea.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணி நீங்கள் நம்பரை வந்து ரீஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் ஸ்டோர் போயிட்டு வேலிட் ஐடி ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் ரீஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு நம்பர் வந்து கிடைக்கவே இல்லை, தொலைஞ்சு போன நம்பர் உங்களுக்கு திரும்ப கிடைக்கவே இல்லை அப்படின்னா பெட்டர் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற விஏ ஸ்டோர் போயிட்டு சிம்மை வந்து நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் எந்த ஒரு மிஸ்யூஸையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் டைரெக்டாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற விஏ ஸ்டோர் போயிட்டு போகும்போது ஆல்டர்னேட்டிவ் நம்பர் மற்றும் உங்களோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் எடுத்துட்டு உங்களோட நம்பரை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரூ. 50 மட்டும் சார்ஜஸ் எடுப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஆக்டிவ் பிளானில் இருந்தால் ரீசார்ஜ் எதுவும் பண்ண தேவையில்லை. உங்களோட பழைய பிளான் புது நம்பருக்கு ஆக்டிவேஷன் ஆயிரும். ஆக்டிவேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம். உங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எம்எஸ் சர்வீஸ் மட்டும் 24 மணி நேரம் பிளாக்ல இருக்கும். 24 மணி நேரம் முடிந்ததும் உங்களோட எஸ்எம்எஸ் சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க. இவ்வளோதான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரொசீஜர். நம்பர் ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களோட புது சிம் கார்டு நீங்கள் போட்டு உங்களோட நம்பரை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். வோடோஃபோன் ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறதுக்கு விஐ நம்பர்லேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா 199க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை அதர் நெட்ஒர்க்லேருந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 1800-123-6123 இந்த நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி உங்களோட இஷ்யூஸ் வந்து பதிவு பண்ணிக்கலாம். பிஎஸ்என்எல் நம்பர் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் மற்றும் வெப்சைட்டில் உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணுறதோ பிளாக் பண்ணுற ஆப்ஷனும் அவைலபிளாக இல்லை. நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணுறதுக்கான நம்பர் 1503 பிஎஸ்என்எல் நம்பரில் இருந்து கால் பண்ணுறதா இருந்தால், இதுவே அதர் நெட்ஒர்க்லேருந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா 1800-180-1503 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட பிஎஸ்என்எல் நம்பரை பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் பண்ணுறதுக்கு உங்களோட பிஎஸ்என்எல் நம்பர் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட பெயர், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் உங்களோட நம்பரை இமீடியட்டாக வந்து பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் கேர் கால் பண்ணுறது பெருசாக கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இமெயில் ஆப்ஷன் வேணால் உங்களுக்கு அவைலபிள் தான். போர்ட்டல் helpdesk@bsnl.co.in இந்த ஐடியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அல்லது cmd complaints@bsnl.co.in இந்த 2 மெயில் ஐடியுமே உங்களுக்கு அவைலபிள் தான். இதில் நீங்கள் சப்ஜெக்டில் சிம் கார்டு வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கணும். கீழே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். அதாவது உங்களோட பெயர், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், எந்த பிஎஸ்என்எல் நம்பர் உங்களுக்கு பிளாக் பண்ணணுமோ அந்த நம்பரை கீழே மென்ஷன் பண்ணிவிட்டு ரீசன் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். தொலைஞ்சு போயிடுச்சா இல்லை வந்து திருடிட்டாங்களா இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஓர் ஸ்டோலன் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுத்து சிம் கார்டு வாங்கியிருக்கீங்களோ அந்த ப்ரூஃபை வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். ஆப்ஷனலாக பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்காக லாஸ்ட்டாக பண்ண ரீசார்ஜ் வந்து கேட்பாங்க. என்ன டேட்டில் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட், அல்லது 3 டயல் நம்பர்ஸ் வந்து வெரிஃபிகேஷனுக்காக கேட்பாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக டயல் பண்ண மாதிரி ஒரு 3 மொபைல் நம்பர்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணி மேலே கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணினீங்கன்னா உங்களோட நம்பரை இமீடியட்டாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்பரை வந்து பிளாக் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ண சிம் கார்டை திருப்பி உங்கள் ஃபோன் எது கிடச்சிருச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் ரீஆக்டிவேஷன் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் பிஎஸ்என்எல் நம்பருக்கு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்டாக பக்கத்தில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் போயிட்டு நம்பரை ரீஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம்.